கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையும் அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வியை நாம் இங்கே வாசிக்க முடியும். 7ஆம் வார்த்தை சொல்லுகிறது: சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் வம்சமே என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்பவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரால் ரட்சிப்பை பெற்றவர்கள், ஆண்டவரால் விடுதலை பெற்றவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே விடுவிக்கப்பட்டவர்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் மிக ஆழமாக ஒரு கேள்வியை கேட்கிறது. ஒருவேளை என்ன கேள்வி என்றால், அவர்கள் நல்ல கனிகளை கொடுப்பார்கள் என்று நான் காத்திருந்தேன், ஆனால் கசப்பான கனிகளை கொடுக்கிறது என்ன என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். பிலிப்பியர் 1:10 நாம் வாசிக்கின்ற போது, பரிசுத்த யோவான் 15:16 நாம் வாசிக்கின்ற போது, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே மனுஷிகளை விடுவித்து கர்த்தருடைய சபையிலே கொண்டு வந்து வைத்து, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருக்காக கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை ரட்சித்து அபிஷேகித்து கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறார் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, எபேசியர் 5:11 நாம் வாசிக்கின்ற போது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதிருங்கள் என்றும் கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு நமக்கு அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய ஜனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் கனி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படக்கூடாது என்பதை குறித்து வார்த்தையை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அதே எபேசியர் 5:9 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆவியின் கனி கொடுக்க வேண்டும். ஆவியின் கனி என்னவென்றால், சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஒரு கர்த்தருடைய ஜனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக, ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக நாம் இங்கே வாசிக்கின்ற பொழுது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதிருங்கள். ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் நம்மிடத்திலே காணப்படக்கூடாது என்பதை குறித்து எபேசியர் 5:3-11 வசனங்களை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு அனுபவம் நிறைந்தவனாக, இயேசு கிறிஸ்துவுக்கென்று கனி கொடுக்கிறவனாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இவ்விதமான கனியை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் தேவனை பின்பற்ற வேண்டும்,
கர்த்தருடைய சித்தம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்க்க வேண்டும். உலகத்திலே எல்லாம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு தகுதியாகிறாது. உலகத்திலே எல்லாம் உண்டு, எல்லாம் நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்காது என்பதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். எனவே கர்த்தருக்கு பிரியமானது எது என்று சோதித்து அறிந்து நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்பதாக கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, தேவ ராஜ்யத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த பூலோக வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திலே பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளும் இருப்பார்கள் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். நீதியாய் வாழ்ந்தவர்கள், பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், நியாய தீர்ப்பின் நாளிலே இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருக்கிற ஒரு பெரிய கிருபையை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே அவர்கள் இந்த பூலோக வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையின் அனுபவம் இருக்க வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் கர்த்தருக்கு கண்ணுக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, எனவே அந்தகார கிரியைகளுக்கு நீங்கள் உடன்படாதிருங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. மூன்றாவதாக, நீதியின் கனிகளில் நிறைந்திருங்கள். நீதியின் கனிகளில் நிறைந்திருங்கள் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த மத்தேயு 7:16 முதல் 21 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, கனிகளால் அறியப்படுவீர்கள். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும் என்ற ஒரு வார்த்தையை நாம் அங்கே வாசிக்க முடியும். எனவே நீங்கள் நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியர்கள் நிருபம் 1:10 நாம் வாசிக்க முடியும். நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாகவும் இருங்கள். இந்த உலகத்திற்காக மாத்திரம் நாம் வாழவில்லை, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாக நாம் கர்த்தருடைய பார்வையிலே உண்மை உள்ளவர்களாக, துப்புரவு உள்ளவர்களாக, இடரலற்றவர்களாக, நம்முடைய அன்றாட வாழ்க்கை மற்றவருடைய பார்வையிலே இடரலாக காணப்படக்கூடாது. நாம் பரிசுத்த ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது வேதாமத்தை நம்முடைய மார்பிலே அணைத்து கொண்டு செல்லுகின்ற ஒரு பெரிய வழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம். நல்லதுதான், மிகவும் சிறந்ததுதான். ஆனால் நான் ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது என்னை பார்க்கிறவர்கள், இவனெல்லாம் வேதத்தை தூக்கிவிட்டு போகிறானே என்று சொல்லும்படியான அந்த அனுபவங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்தகார கிரியைகளுக்குரிய அனுபவங்கள் இருக்கக்கூடாது. மாறாக பரிசுத்தம் உள்ள ஒரு செயல்பாடுகள், பரிசுத்தம் நிறைந்தவர்களாக இவர்கள் கிறிஸ்தவர்கள், மெய்யாகவே இவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நம்மை எதற்காக கர்த்தருடைய சபையிலே ஏற்படுத்தி வைத்தாரோ அதை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுகிறோமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:21 நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத குடிகளாய் மாறி போனது என்ன என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அநேகருடைய வாழ்க்கை கனி நிறைந்ததாக காணப்படவில்லை என்பதை கொண்டு எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் எதற்காக நம்மை ரட்சித்தாரோ, எதற்காக நம்மை அபிஷேகித்தாரோ, எதற்காக கர்த்தருடைய பரிசுத்த சபையிலே நம்மை நாட்டி இருக்கிறாரோ அந்த நோக்கத்தை விட்டுவிட்டு ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும்படியான அனுபவங்கள் நிறைந்த அதிகமான நபர்களை நாம் பார்க்க முடியும்.
ஒரு விசை ஒரு பட்டணத்திலிருந்து ஒரு கிராமத்திற்கு சுவிசேஷ ஊழியம் செல்வதற்காக அநேக வேன்கள் சென்றது. அதில் 2 வேன்களிலே ஆசிரியர்கள் ஆக கடந்து சென்றார்கள். ஒரு சிறிய கிராமம், அங்கே ஒரு 15 குடும்பங்கள் மாத்திரமே காணப்படும். அந்த 15 குடும்பங்களிலே உள்ள அந்த நபர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாய் அங்கே வேனை நிறுத்தின பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், முதல் உங்களை நீங்கள் சரி பண்ணி கொண்டு எங்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வாருங்கள் என்று சொல்லி வேனை விட்டே இறங்க விடவில்லை. இது இப்பொழுது நடக்கவில்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். உலக மனிதர்கள் நம்மிடத்திலும் நற்காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள், நற்செயல்களை எதிர்பார்க்கிறார்கள், கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறார்களா என்பதை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு விசை காந்தியடி மலை பிரசங்கத்திலே மிகுந்த வாஞ்சி உடையவராய் காணப்பட்டபடியினாலே அவரை பார்த்து கேட்டார்களாம், நீங்கள் ஏன் கிறிஸ்தவ மதத்தை தழுவவில்லை என்று கேட்டபொழுது அவர் சொன்னாராம், நான் கிறிஸ்துவை மாத்திரம் பார்க்கிறேன், கிறிஸ்தவர்களை நான் பார்க்க விரும்பவில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் உபதேசம் எனக்கு பிடித்திருக்கிறது, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை என்று ஒரு சொன்ன ஸ்டேட்மெண்டை நாம் எல்லோரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் நம்மை கர்த்தருடைய சபையிலே ஆண்டவர் ஆட்டின நோக்கம் என்னவென்றால், நமக்கு ரட்சிப்பை கொடுத்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கர்த்தருடைய சபையிலே ஆண்டவர் வைத்த நோக்கம் நற்கனிகளை கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு உலகம் நம்மை பார்க்கின்ற பொழுது ஐயோ பரிதாபம், இவர்கள் ஒருவரை ஒருவர் குத்தி ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் போராடி விழுந்து போவார்களோ என்ற ஆச்சரியப்படும்படியான கண்களை கொண்டு பார்க்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும். வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் நம்மை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் இயேசு கிறிஸ்துவின் கனிகளால் நிறைந்திருக்க வேண்டும், நீதியின் கனிகளால் நிறைந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 5:28 நாம் வாசிக்கின்ற பொழுது 5:22 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம் என்ற ஆவியின் கனிகளால் நிறைந்தவர்களாய், அன்பினால் நிறைந்தவர்களாய், அன்பினால் சேவை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சபையிலே ஏற்படுத்தி இருக்கிறார். அன்னை தெரசா அம்மையாரை பாருங்களேன், அவர்கள் தேவ அன்பினாலே நிறைந்தவர்களாய் காணப்பட்டபடியினாலே தெருவிலே வீசப்பட்ட குழந்தைகளை எடுத்து பராமரித்தார்கள். குடும்பத்தால் தள்ளப்பட்ட தொழுநோயாளிகளை அழைத்து வந்து அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து அவர்களை பராமரித்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார்கள், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார்கள். விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை எதற்காக பிடித்தாரோ, எதற்காக அழைத்தாரோ, அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுகிறோமா? குறிப்பாக ஆண்டவர் நம்மை கர்த்தருடைய சபையிலே நாட்டின நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? முற்றிலும் நற்கனி கொடுக்கிற ஒரு நபராக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட அழைத்து பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய சபையிலே நாட்டி வைத்திருக்கிறார். எங்கேயோ கிடந்த உங்களை, எப்படியோ வாழ்ந்த உங்களை கர்த்தருடைய சபையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கேற்ற கனிகள் நிறைந்தவர்களாக, கர்த்தருக்கேற்ற வாழ்க்கையின் அனுபவம் உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையும் அதற்கு இனி செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது. நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம்
ஆண்டவருடைய பார்வையிலே கசப்பான ஒரு அனுபவமாய் காணப்படுகிறதோ, சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். நான் உங்களை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாய் நாட்டினேனே, நீங்கள் கசப்பான ஒரு பழத்தை, கசப்பான ஒரு அனுபவத்தை கொடுக்கிறீர்களே என்று ஆண்டவர் நம்மை குறித்து ஏக்கம் கொண்டவராக காணப்படுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே அநேகரை ஆண்டவர் ஒருவேளை ரட்சித்து கர்த்தருடைய சபையிலே வந்து நாட்டி இருக்கிறார். நான் எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன்? நீங்கள் கனிகளால் அறியப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படியே நீதியின் கனிகளால், ரட்சிப்பின் கனிகளால், ஆவிக்குரிய கனிகளால் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா? ஆதி திருச்சபையார் அன்பினாலே நிறைந்திருந்தார்கள். அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு அனுபவமாய் காணப்பட்டபடியினாலே, கனிகள் நிறைந்தவர்களாய் காணப்பட்டபடியினாலே, பிறர் மீது கரிசனை உடையவர்களாய் காணப்பட்டபடியினாலே, ஒன்றுமில்லாதவர்களை நேசித்தபடியினாலே ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற நற்கனி நிறைந்தவர்களாக காணப்படுகிறோமா? ஆவியின் கனி அன்பு என்ற வார்த்தையின்படி எல்லாரையும் நேசிக்கின்ற தன்மை உடையவர்களாக காணப்படுகிறோமா? ஒருவரை ஒருவர் வெறுத்து, ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? ஒருவேளை ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னார். பவுல் சவுலாக வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே சவுலை பார்த்து சொன்னார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். இன்றைக்கு சபைக்குள்ளே அநேகர் இருந்து கொண்டு முள்ளில் உதைத்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த எல்லா நோக்கமும் என்னவென்றால், நான் கர்த்தருக்கேற்ற கனி கொடுக்கிற ஒரு நபராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய அன்றாட செயல்பாடுகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற சக விசுவாசிகளையும் பிரியப்படுத்துகிற ஒரு அனுபவமாய் காணப்படுகிறதா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த கசப்பான அனுபவம் உடையவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சத்தாரே என்று சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் கசப்பான அனுபவங்களை கொடுக்கிறார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற அனுபவத்திலே நாம் கர்த்தருக்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக, நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை உடையவர்களாக நாம் நித்தமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். இனி காலம் செல்லாது. மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய கனிகளினாலே நிறைந்தவர்களாக நாம் காணப்படுவோம். அப்பொழுது அவர் வருகையிலே நான் அவரோடு கூட இருக்கின்ற ஒரு பெரிய சிலாக்கியத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த உலகம் ஒரு சதம் அல்ல. இந்த உலகம் அழிந்து போகும். அழியாத ஒரு ராஜ்யம் உண்டு, அசைவில்லாத ஒரு ராஜ்யம் உண்டு. அது தேவனுடைய ராஜ்யம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்கு கொள்வதற்காக நான் இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான கனி நிறைந்தவர்களாக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை கர்த்தருடைய சபையிலே நாட்டி இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கேற்ற கனி நிறைந்தவர்களாக காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். எங்களில் அநேகர் மனம் திரும்பவும் ரட்சிப்புக்கேற்ற கனிகள் நிறைந்தவர்களாக காணப்படவும் ஆண்டவரே, இந்த பரலோகத்திற்கு ஒத்த ஒரு அனுபவம், பரிசுத்தமான்களாய், பரிசுத்தமாட்டிகளாய், ஆவிக்குரிய கனிகள் நிறைந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பாக வாழவும்
அந்த இரண்டாம் வருகையிலே பங்கு கொள்ளுகிறவர்களாக காணப்படவும் தேவ ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். வார்த்தைகளை கேட்ட ஜனங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் எங்களையே நிதானித்து அறிந்து பார்ப்போமே என்றால் நியாயம் தீர்க்கப்படவும் என்ற வசனத்தின்படியே எங்களை சோதித்து அறிந்து, எங்களை நிதானித்து அறிந்து உம்முடைய வழிகளிலே கடந்து வர, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழ ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். பேரளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்காய் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் உண்மையாய் உம்மை பின்பற்றுகிறவர்களாக மாறிவிட ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மெய்யான நீதியிலும் ஒரு மெய்யான சமாதானத்திலும் ஆதி திருச்சபைக்கு ஒப்பான அனுபவத்தை உடையவர்களாக காணப்பட ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. எங்களுடைய நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறீர். கனியற்ற அந்தகார கிரியைகளிலே வாழுகிற அநேகரை பார்க்கிறீர். வெளிச்சத்திற்கு கொண்டு வாரும். நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற அனுபவத்தை தாரும். ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானது என்று சோதித்து பார்த்து நித்திய வழியிலே, பரிசுத்தமான வழியிலே நடந்து அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாக காணப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் வேண்டு நிற்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நித்தியமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய அனுபவம் இந்த பூலோக வாழ்க்கையிலே எங்களுக்குள்ளே நிறைவாய் காணப்பட கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.